ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்ட வந்து 3 சரோஜரவி புக், செக்ஸ் புக் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டம், அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பெரிய அண்ணங்கள்லாம் சொல்லி அப்படி ஏன்னா ஒரு புக்கு படிக்கிறத 3 புக் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒழிச்சு வச்சு கிட்டத்தட்ட 1 மாசம் எங்க அம்மா என் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். எங்க அம்மா மார்க்கெட் போயிட்டு வருவாங்க. ஆனா அது எடுக்க போகும், ஆனா பயம் இருக்கும். ஒரு வேகமா அந்த படங்களை மட்டும் பாக்குறது, பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை. அதை பார்த்துட்டு வந்து அம்மா வந்துருவாங்களோன்ற பயத்தை நான் வந்து திரும்பி ஒழிச்சு வச்சிருக்கேன். ஒரு நாள் எங்க அம்மா, நான் வரக்கு ஒரு 2 ஹவர் ஆகுண்டா, நான் மார்க்கெட்டு போயிட்டு ஒருத்தவங்க பார்த்துட்டு வந்தான்னு சொன்னாங்க. எங்க அம்மா பொண்ணு கதவை சாத்திட்டு அந்த 3 புத்தகங்களையும் படித்துக்கிருக்கேன். செக்ஸ் புக் படிக்கிறேன். 17 வயசு பையனுடைய கேள்வி, 17 வயசு பையனுடைய காமம், 17 வயசு பையனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு 17 வயசு பையனுடைய கீழ்மைன்னு சொல்லலாம். அப்ப படிச்சுக்கிட்டே இருக்கும்போது யாரோ கதவை தட்டிட்டாங்க. நான் யாருன்னு கேட்டேன். எங்க அம்மா. என்னன்னா, பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து போக மறந்துட்டேன். நான் உடனே அந்த புத்தகம் என்ன பண்ண தெரியல. எங்க வீடு பெரிய வீடு, ரொம்ப வறுமையான வீடு, சின்ன வீடு, ஒரு ரூம் தான். அப்ப ஒரு டேபிள் இருந்துச்சு. டேபிள் மேல ஒரு டைனோரா டிவி இருந்துச்சு. அந்த டேபிளுக்கு அந்த பக்கம் கேப்ல அந்த 3 புத்தகங்களை போட்டு விட்டேன். உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு. எங்க அம்மா திறந்து பார்த்து, என்னடாச்சு? இல்லை, எனக்கு ஒரு மாதிரி ஜோரம் அடிக்கிற மாதிரி வெளியே ஓடிட்டேன். வெளியே ஓடி ஒரு 3 மணி நேரம் கிரிக்கெட் விளையாட போயிட்டேன். பக்கத்துல உட்லண்ட்ஸ், அந்த பழைய உட்லண்ட்ஸ், அங்கே கிரிக்கெட் விளையாட போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வரேன். வந்தா எங்க அம்மா வெளியே ஏதோ கூட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் உள்ள போறேன். பார்த்தா எனக்கு பெரிய ஷாக்கு. அந்த 3 புத்தகம் ஏதோ கூட்டிருக்காங்க போல. உள்ள போய் பார்த்தா அந்த 3 புத்தகம் இருக்கு. அதை எடுத்து எங்க அம்மா அந்த டேபிள வச்சு அது மேல ஒரு சின்ன பேப்பர் வெயிட் வச்சிருந்தாங்க. எங்க அம்மாவை நான் பெரிய கடவுளா பார்த்து தரணும். நண்பர்களே, இப்ப நான் ஒரு சின்ன சிச்சுவேஷன் மாத்துறேன். அந்த 17 வயது இன்னைக்கு முன்னால பேசிக்கிட்டு இந்த பையன் ஒரு பெண்ணாக இருந்தா என்ன இருக்கு யோசிச்சு. அப்ப எனக்கு ஒரு சுதந்திரம், ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுப்போமா? எங்க அம்மா அநேகமாக அவளை விளக்கமாத்தால அடித்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்த படம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு சில நேரங்களில் சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம், சில நேரங்களில் வருத்தத்தை ஏற்படுத்தலாம். இது ரெண்டையும் அந்த தியேட்டருக்குள்ளேயே பார்த்துட்டு வெளியே வாங்க. கொஞ்சமா திட்டுங்க வருஷாவா. இப்ப என்னெல்லாம் நல்லா கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க. நான் ஏதாவது பேட்டி கொடுத்தேன் கீழே, அவ என்ன பூவா, அவ என்ன, அதுவும் சொல்லக்கூடாது. ஆக்சுவலா நிறைய கிட்ட எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு சம்படி ஐ ஃபீல் வெரி ஆர்கசமிக்கா எனக்கு நான் ஃபீல் பண்ணாரு. வெரி மேசோகிஸ்டிக் நான் ஆக்சுவலா. Vikram, my best friend, my support system through this project, last man standing. Thank you so much. Now on to the life of the press meet. I would like to call Mishkin sir. Betty, you should let me after finishing my thing. I should go and sleep. நான் நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு பார்த்து முடிச்சேன் படத்தை. ஆஃப்டர் தட் 6:30 மணிக்கு பெல் வச்சு அவன் தூங்கவே இல்லை. இரண்டாம் உலகப் போர்ல பிரான்ஸ்ல நாசி படைகள் வந்து ஆக்கிரமிச்சிருந்துச்சு. அப்போ ஒரு நாசி ஆஃபீஸர், ஜெர்மன் ஆஃபீஸர், அவர் வந்து பிகாசோவுடைய வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டில் அப்பதான் வரைஞ்சு முடிச்சிருந்த ஒரு பெரிய பெயிண்டிங். அந்த பெயிண்டிங் பேர் குவர்னிகா. அதை அந்த நாசி ஆஃபீஸர் பார்த்துட்டு, இவ்வளவு மோசமான பெயிண்டிங்கை நீங்களா வரைஞ்சிங்க அப்படின்னு பிகாசோ அவர் கேட்கிறார். பிகாசோ சொல்றாரு,
நீங்க தான் வரைஞ்சீங்க அப்படின்னாரு. குவர்னிகா, போரை, போரின் இழிவை, போரின் தேவையற்ற தன்மையை உலகத்துல குவர்னிகா மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு கலைப்படைப்பும் விமர்சனம் செய்யவில்லை. இதை வந்து நான் வயலன்ஸ் அப்படின்ற ஒரு புக்ல, ஜிசக்குடைய புக்ல இப்போ நான் சமீபத்தில் படித்தேன். இந்த மேடையில் என்ன பேச வர போறேன் அப்படின்னு வழக்கம் போல நான் என்ன பேச போறேன் எனக்கு தெரியல. இட்ஸ் கோயிங் டு பி வாட் எவர் கம்ஸ், இட்ஸ் கோயிங் டு பி அகைன் அ பெர்ஃபார்மன்ஸ். But it will be a very, very calm performance, not a very agitated performance. ஒரு கலைப்படைப்பு சமூகத்திலிருந்து உருவாகுது. ஆனா நம்ம சமூகம் கலைப்படைப்புகளை பார்த்து இந்த படைப்பு சமூகத்தை கெடுக்குது அப்படின்றாங்க. ரெண்டுமே நடக்குது. ஒரு மோசமான கலைப்படைப்பு சமூகத்தை கெடுக்குது. ஒரு நல்ல படைப்பு சமூகத்தை சிந்திக்க வைக்குது. ஒரு சினிமாவுடைய மேக்சிமம் இம்பாக்ட், it can stop people for a few seconds to think about life. நம்ம லைஃப்ல நம்ம வந்து we are very busy always and we are terribly bored. We are terribly bored, that's why we are very busy. We are running, ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்போ ஒரு தியேட்டருக்குள்ள ஒரு 2.5 மணி நேரம் போய் உட்கார்ந்து ஒரு படத்தை பார்க்கும்போது, அந்த படம் பார்க்கும்போது நம்மளுடைய சித்தாந்தங்கள், நம்மளுடைய ஐடியாலஜிக்கல், நம்மளுக்கு பிடித்தவை, நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்ந்த நம்மளுக்கு அப்பா அம்மா, இந்த சமூகம், மதம், ஜாதிகள் சொன்ன இந்த சித்தாந்தங்களை அந்த கலைப்படைப்பு கேள்வி கேட்கும் போது, எதிர்க்கும் போது நம்மளுக்கு பெரிய கோபம் வருது. இந்த கோபம் நியாயமானதுதான். இந்த கோபம் நியாயமானது. ஆனா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த கலைப்படைப்பை எடுக்கிற அந்த மனிதன் எப்படியாப்பட்ட படைப்பை எடுத்திருக்கான் பாருங்க. இந்த 100 வருஷத்தினுடைய தமிழ் சினிமாவை நீங்க ஒத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சல்லடையில போட்டு சலிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை படங்கள் தேரும். எவ்வளவு கோடிகள் ஒழுக்கமில்லாத படங்களுக்கு நம்ம வந்து கொட்டிருக்கோம். எத்தனை மோசமான படங்களை நம்ம பார்த்து கை தட்டிருக்கோம், விசில் அடிச்சிருக்கோம். அப்ப நம்ம மனசுக்குள்ள கொஞ்சம் தர்மத்தோட பேசணும். விமர்சனம் செய்வதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. ஒரு சொசைட்டி எவ்வளவு விமர்சனம் இருக்கோ அந்த அளவுக்கு சொசைட்டி ஹஸ் காட் a freedom புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த விமர்சனம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கலாம், கிள்ளலாம், சின்ன பின்ல குத்தலாம், ஒரு சின்ன துளி ரத்தமும் வரலாம். ஆனா விமர்சனம் கழுத்தை துண்டிக்க கூடாது. அதுவும் ஒரு கலைஞனுடைய கழுத்தை துண்டிக்க கூடாது. இந்த படத்தை பத்தி நிறைய விமர்சனங்கள், சென்சார்ல பெரிய போராட்டம், அந்த படத்திலே தெரியும். There are many places it is choppy. I could see that it was chopped. அதை சென்சார் பண்றதுக்கு உரிமை இருக்கு. அந்த சென்சார்ல இந்த மனிதர்கள் அதை பண்றதுக்கு உரிமை இருக்கு. அப்படியே அந்த படம், அந்த கலைப்படைப்பு கொஞ்சம் தப்பிச்சிருச்சு. நான் கலைப்படைப்புன்னு நீங்க என்ன சொல்லணும்னா, நான் வருஷா பண்ணது மட்டும் கலைப்படைப்புன்னு சொல்ல, எல்லா படங்களும் சொல்றேன். எல்லா தோக்குற படங்களும். என் ஆஃபீஸ்க்குள்ள ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தானா, என்னப்பா அப்படின்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு சொல்லும் போது எனக்கு அவன் மேல ரொம்ப மரியாதை வந்துடும். ஏன் 2000-3000 தொழில் இருக்கும்போது ஒரு இளைஞன் நான் சமூகத்திற்கு கதை சொல்லணும் வரானே, அவன் எவ்வளவு பெரிய கலைஞன். அவனுக்கு சொல்ல தெரியுதோ இல்லையோ, அவனுக்கு சொல்ல வருதோ இல்லையோ, அவனால சொல்ல முடிஞ்சதோ இல்லையோ, 30 வருடங்கள் ரோட்டிலே இந்த தெருகளில் வேஸ்ட் பண்ண, இந்த டீ கடையில் வேஸ்ட் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு தெரியும். என்னையோட வெற்றிமானோட அறிவான, ஆழ்ந்த சிந்தனை உள்ள, அன்பினால் உருவாக்கப்பட்ட அவ்வளவு
மேன்மையான அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் இந்த 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 ரோடுகள் சாவடித்திருக்கு. அப்போ ஒரு படத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த படத்தை எழுதின இந்த குழந்தை ரொம்ப நாளைக்கு முந்தைய ஒரு கூட்டம் தான் வெற்றி. எனக்கு அந்த குழந்தைய முத சேரும்போது அப்ப இத்தனை கொண்டு இப்பயும் வளரல, இவ்வளவுதான் இருந்திருக்கா. அப்ப வரும்போது நான் பார்த்தேன் அந்த பொண்ணு. எப்பயுமே பொண்ணுங்க சினிமாவுக்கு வரும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஆண்களால அழுத்தப்பட்ட மோஸ்ட் மேல் செவனிஸ்டிக் ஏஜென்சி அப்படின்னா ஐ வுட் கால் சினிமா. அப்ப அதுல ஒரு பெண் வர்றான். ஒரு பூ முட்கள்களுடன் நடந்து வருது. அப்ப நான் அந்த பொண்ணை பார்த்துட்டு, இந்த பொண்ணு நல்லா பிரைட்டா இருக்கான்னு வெற்றி அப்படின்னு 2-3 புத்தகம் கொடுத்தேன். அதை வெற்றி நேற்று எனக்கு சொன்னான். ஆக்சுவலா இந்த படத்தை பார்க்க போறீங்க. இந்த படத்தை 50% பிடிக்க போகுது, 50% பிடிக்காம இருக்க போகுது. இதுதான் ஒரு திரைப்படம் செய்ய வேண்டிய வேலை. ஒரு திரைப்படத்தை 100% நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அந்த படத்துல உண்மை இல்லைன்னு அர்த்தம். ஒரு படத்துல 100% நல்லா இல்லைன்னா அது கலைப்படைப்பு சரியாக எடுக்கப்படவில்லை என்ற அர்த்தம். ஒரு படம் 50 விழுக்காடு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் 50 விழுக்காடு நல்லா இல்லைன்னு சொல்லணும், அது நல்ல கலைப்படைப்புன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை இந்த படம் அந்த 50 விழுக்காடு நல்லா இருக்குன்னு சொன்னவங்கள மனசுக்குள்ளே வச்சுட்டு 25 விழுக்காடு மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சோ 75 விழுக்காடு இந்த படத்தை நிராகரிக்கலாம். ஆனா அந்த படத்தினுடைய நியாயத்தை நீங்க பார்க்கணும். இந்த படத்தை நேற்று இரவு 4 நாங்க ஒரு 6 பேர் பார்த்தோம், 5 பேர் பார்த்தோம். அந்த படத்தை பார்த்து முடிச்ச உடனே லைட் போட்டு வெற்றி எனக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தான். அப்புறம் தூங்கிட்டான். வெற்றி நீ மாதிரி தூங்காதவங்க கரெக்டா தூங்கிடுவான். ஆனா அதுக்கப்புறம் நான் ஒரு 3 மணிக்கு நான் எழுப்பினேன், ஒரு 2:30 மணிக்கு எழுப்பி பேசினேன். அப்ப அந்த படம் முடிஞ்ச பிறகு என் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு நீண்ட விவாதம் பண்ணாங்க. அந்த விவாதத்துல வந்து இரு அணியாக எனக்கு பிடிக்கல சார், எனக்கு பிடிச்சது சார் அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் வந்துச்சு. நான் டைரக்டரா அந்த பசங்க பேசுறத கேட்டுட்டே இருந்தேன். 4 பேர் ரொம்ப உக்கிரமா பேசினாங்க. அதுல அவங்களுக்குள்ள சண்டையெல்லாம் வந்துச்சு. அது 5ஆவதா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ரொம்ப அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க. அவள் ஒரு பெண். அப்ப நான் சொன்னிட்டே, இல்லைங்கடா, நம்ம எல்லாம் ஆம்பளைங்களே பேசிக்கிருக்கோம் ஒரு படத்தை பார்த்து. இது பெண் வாழ்க்கையை பற்றி, பெண்ணுடைய அந்தரங்கங்களை பற்றி, பெண்ணுடைய ஆசையை பற்றி எடுத்திருக்கா. ஆம்பளைங்களுக்கு புரியாதரா, அந்த பெண்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு. அந்த பெண் சொன்னா, எனக்கு பிடிச்சிருக்கு சார். இந்த படத்தை ஏன் வந்து வர்ஷா பேட் கேர்ள்னு வச்சா, ஏன் குட் கேர்ள்னு வைக்கல? அது கொஞ்சம் ஒத்து பார்க்கணும். அவ வந்து சமூகத்தை வந்து விளக்கமாத்த வந்து கூட்டுறதுக்காக வரல, விளக்கமாத்தால அடிக்காதீங்கன்னு சொல்றதுக்காக வந்திருக்க. ஏன் அவ வந்து குட் கேர்ள்னு வைக்கல, பேட் கேர்ள்னு வச்சானா அந்த அந்த கதாசிரியர், அந்த குழந்தைக்குள்ள கதாசிரியர், அந்த குழந்தைக்குள்ள வாழ்க்கை அனுபவம், அந்த குழந்தை சந்திச்ச மோசமான தருணங்கள், இதெல்லாம் ஒரு பெண்ணை எப்படி பண்ணுது அப்படின்றதுக்கு ரொம்ப மனசுல வந்து ஆழமாக எனக்கு தெரியும். ஒரு படத்துக்கு டைட்டில் வைக்கிறதுக்கு 6 மாசம் ஆகுது, எனக்கும் வெற்றிக்கலாம். ஆனா ஒரு பெண் வந்து, நான் ஒரு பேர்ட் கேர்ள்னு சமூகத்தில் சொல்லியிருக்கேன். என்னை பேர்ட் கேர்ள் நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க கொஞ்சம் ஒத்து பாருங்க, என்னை கொஞ்சம் ஒத்து பாருங்க, என் வாழ்க்கையை ஒத்து பாருங்க. உங்களுக்கு 30 நாட்கள் ஓடி போகுது, என் 30 நாட்கள் உங்களை மாதிரியா ஓடுது? எத்தனை நாட்கள் என்னை வீட்டுக்குள்ள அடக்கி கிடைக்கிறீர்கள்? எத்தனை நாட்கள் என் பூஜை அறைக்குள் வரவிடாமல் என்னை அழைக்கிறீர்கள்? எத்தனை நாட்கள் நான் வாய் பேசக்கூடாது என்று சொல்கிறீர்கள்? எத்தனை நாட்கள் நான் வேகமாக நடக்கக்கூடாது என்று சொல்வீர்கள்? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்க. இந்த கேள்வி ஒரு பெரிய கலைப்படைப்பின் அல்லது ஒரு பெரிய தர்மத்தில் இருந்து எழுந்த கேள்வி அல்ல. ரொம்ப சிம்பிளான கேள்வி, ரொம்ப எளிமையான கேள்வி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 17 வயசு, ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்ட வந்து 3 சரோஜா தேவி புக், செக்ஸ் புக் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டம், அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பெரிய அண்ணங்கள்லாம் சொல்லி அப்படி ஒரு புக்கு படிக்கிறதா 3 புக் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒழிச்சு வச்சு கிட்டத்தட்ட 1 மாசம் எங்க அம்மா என் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன்.
எங்க அம்மா மார்க்கெட் போயிட்டு வருவாங்க. ஆனா அது அது எடுக்க போகும், ஆனா பயம் இருக்கும். ஏன்னா வேகமா அந்த படங்களை மட்டும் பாக்குறது, பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை. அதை பார்த்துட்டு வந்து அம்மா வந்துருவாங்களோன்ற பயத்தை நான் வந்து திரும்பி ஒழிச்சு வச்சிருக்கேன். ஒரு நாள் எங்க அம்மா, நான் வரக்கு ஒரு 2 ஹவர் ஆகுண்டா, நான் மார்க்கெட்டு போயிட்டு ஒருத்தங்க பார்த்துட்டு வந்தான்னு சொன்னாங்க. எங்க அம்மா பொண்ணு கதவை சாத்திட்டு அந்த 3 புத்தகங்களையும் படித்துக்கிருக்கேன். செக்ஸ் புக் படிக்கிறேன். 17 வயசு பையனுடைய கேள்வி, 17 வயசு பையனுடைய காமம், 17 வயசு பையனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வருது. 17 வயசு பையனுடைய கீழ்மையும் சொல்லலாம். அப்ப படிச்சுக்கிட்டே இருக்கும்போது யாரோ கதவை தட்டிட்டாங்க. நான் யாருன்னு கேட்டேன். எங்க அம்மா. என்னன்னா, பஸ்ல இருந்து காசு எடுத்து போக மறந்துட்டேன். நான் உடனே அந்த புத்தகம் என்ன பண்ண தெரியல. எங்க வீடு பெரிய வீடு, ரொம்ப வறுமையான வீடு, சின்ன வீடு, ஒரு ரூம் தான். அப்ப ஒரு டேபிள் இருந்துச்சு. டேபிள் மேல ஒரு டைனோரா டிவி இருந்துச்சு. அந்த டேபிளுக்கு அந்த பக்கம் கேப்ல அந்த 3 புத்தகங்களை போட்டு விட்டேன். உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு. எங்க அம்மா திறந்து பார்த்து, என்னடாச்சு? இல்லை, எனக்கு ஒரு மாதிரி ஜோரம் அடிக்கிற மாதிரி வெளியே ஓடிட்டேன். வெளியே ஓடி ஒரு 3 மணி நேரம் கிரிக்கெட் விளையாட போயிட்டேன். பக்கத்துல உட்லண்ட்ஸ், அந்த பழைய உட்லண்ட்ஸ், அங்கே கிரிக்கெட் விளையாட போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வரேன். வந்தா எங்க அம்மா வெளியே ஏதோ கூட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் உள்ள போறேன். பார்த்தா எனக்கு பெரிய ஷாக்கு. அந்த 3 புத்தகம் ஏதோ கூட்டிருக்காங்க போல. உள்ள போய் பார்த்தா அந்த 3 புத்தகம் இருக்கு. அதை எடுத்து எங்க அம்மா அந்த டேபிள வச்சு அது மேல ஒரு சின்ன பேப்பர் வெயிட் வச்சிருந்தாங்க. எங்க அம்மாவை நான் பெரிய கடவுளா பார்த்து தரணும். நண்பர்களே, இப்ப நான் ஒரு சின்ன சிச்சுவேஷன் மாத்துறேன். அந்த 17 வயது இன்னைக்கு முன்னால பேசிக்கிருக்க இந்த பையன் ஒரு பெண்ணாக இருந்த என்ன இருக்கு யோசிச்சுக்கிறேன். அப்ப எனக்கு ஒரு சுதந்திரம், ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுப்போமா? எங்க அம்மா அநேகமாக அவளை விளக்கமாத்தால அடித்திருப்பாள் என்று நினைக்கிறேன். காமம் ஆண்களுக்கு மட்டும் சொந்தமா? ஏன் கடவுள் ஆண்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய தகுதியை கொடுக்காமல் 10 மாதம் சுமக்கும் கற்பையை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான்? நம்மளோட ஒரு படங்கு மேலதான் அவங்க. நம்மளோட ஒரு படங்கு இயற்கை அவங்களை ரொம்ப மதிக்குது. நம்மளோட அவங்க வரம் பெற்றவர்கள் பெண்கள். இந்த படத்தை நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவான படைப்புன்னு திருப்பி சொல்ல மாட்டேன். தேர் ஆர் கிரேட் மூமெண்ட்ஸ் ஆர் தேர். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பிளானை பாருங்க. ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை ஆனா 3 பருவத்தை சொல்வதற்காக 3 கேமராமேனை தேர்ந்தெடுத்திருக்கான். அவ எவ்வளவு பெரிய ஒருத்தர், அதுக்காக ஒரு கிளாப் அடிப்பாங்க. அவ எவ்வளவு சீரியஸா இயங்குறா பாருங்க. She would have very easily asked for some great cameraman like P.C. Sriram or somebody else. They would have come for grassroots. They would have come. They would have readily accepted even for a peanut of money. அவ ஏன் 3 எனக்கு 3 வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணும். சி, இந்த உலகமே பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்க மாட்டேங்குது இந்த உலகத்துக்கு. அப்ப பாருங்க, அவ இன்னும் 30-40 வருடம் ஒரு மிகச்சிறந்த இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டர் ஆக போறதுக்கு இங்க விதைய ஆரம்பிக்குது. அவ 3 பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறான். அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஒரு ஹீரோனை யாரோ கூட்டியாந்து அது பண்ணல, யாரோ ஒரு தெரியாத ஒரு பொண்ணு இவ தேடுறான். இந்த வாழ்க்கையில வந்து வருஷம் இருக்கா அந்த படத்துல நடிச்ச அந்த கதாநாயகனுக்கும் அந்த வாழ்க்கை இருக்கு. இங்க இருக்க எல்லா பெண்களும் அந்த வாழ்க்கை இருக்கு. இந்த மாதிரி ஒரு விழாவை நான் பார்த்ததே இல்லை. முழுக்க முழுக்க ஆண்களால் ஆக்கிரமிக்கப்படும் ஒரு விழா இன்று முழுக்க முழுக்க பெண்களால் இருக்கு. முழுக்க முழுக்க ஆண் தன்மையால் டாமினேட் செய்யப்படும் ஒரு மேடை இந்த முழுக்க முழுக்க பெண் தன்மையாக உள்ள வெற்றிமாறன். எனக்கு தெரியும், வெற்றிமாறன் பார்க்கல பயங்கரமா என்ன ராஜா அப்படின்னு சொல்லுவான். அவன மாதிரி ஒரு கிரியேட்டர்னா யார் தெரியுமா? பெண் தன்மை மனசுக்குள்ள இருக்கணும், உடம்புல இருக்கணும். அதனாலதான் ஏஆர் ரஹ்மான், இளையராஜாவின் பெண் தன்மை ஜாஸ்தியா இருக்கும். கிரேட் அவங்க தான். எனக்கு வெற்றிமாறன் ரொம்ப நெருங்கி எனக்கு தெரியும். நான் அவ்வளவு பக்கத்துல அவனை அப்படியே உத்து பார்த்திருக்கேன். வெற்றிமாறன் இன்னைக்கு இவ்வளவு உயரம் வந்திருக்காருன்னா படிச்சு 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 சினிமாவை சிந்திச்சு 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 தான் வந்திருக்கான். அந்த பட்டறையில் இன்னைக்கு ஒரு கத்தி வந்திருக்கு, ஒரு முள் வந்திருக்கு, ஒரு பூ வந்திருக்கு. முள்ளு குத்தணும்.
கத்தி ஆப்பிள்களை வெட்டுறதுக்கு தேவைதான். ஆனா பூவை நம்ம கசிக்க கூடாது. அவர் இந்த படத்துல வந்து ஒரு ஃபில்ம் மேக்கரா the way she handled the close-ups, இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஸ்டடின்னு சொல்றேன். அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து இந்த படத்தினுடைய க்ளோஸ்-அப், ஒரு பெண்ணை, எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமால, இந்தியன் சினிமால ஒரு பெண்ணுடைய முகத்தை இத்தனை ஆங்கிள் இவ்வளவு அழகா எந்த படமும் காட்டல. மணி சார் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, there are very very few directors who knows how to compose close-ups அப்படின்னு இருக்காரு. I think she is one of the director. இந்த படத்துல ஒரு அந்த க்ளோஸ்அப்ல அந்த கதாநாயகனுடைய பருவ காட்டிருக்கு. அது வெரி சிம்பாலிக். அந்த பருவ வந்து எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்க ஒரு விஷயம். ஆனா பரு இல்லாத வாழ்க்கை இருக்க. பரு இல்லாம ஒரு பெண் பருவம் அடைய முடியுமா? அவ வாழ்க்கையில நமக்குள்ள இருக்கு. ஒட்டடை குச்சிகள் இல்லாத வீடு முழுமையாகுமா? ஒட்டடை குச்சிகள் இல்லாத வீடு முழுமையாகுமா? வீட்டுக்குள் எப்பொழுதுமே ஒட்டடைகள் செய்யும். என் மகளுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. இன்னைக்கு அவ ப்ராப்ளம் இல்லாம இருக்கா. 26 வருஷம் 25 வயசுல. இன்னைக்கு என் மகளை பார்த்தா அப்படியே எதை பத்தியும் நான் கேட்கறது இல்லை. ஆனா அவளுக்கு 13 வயது பருவமடைந்தது அவளுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் கருணையோடு நம்ம பார்க்கணும். இந்த படத்தை நீங்க கருணையோடு பார்க்கணும் நான் கேட்கிறேன். வெற்றிமான் ரொம்ப சின்சியரா இந்த படத்தை தயாரிச்சிருக்கான். அவன் நினைச்சிருந்தா யாராவது ஒரு பெரிய டைரக்டர் கூப்பிட்டு, நான் இவ்வளவு காசு போடுறேன், எனக்கு இவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு படம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லலை. எனக்கு காசு வேணாண்டி வருஷம், உன் இதயத்திலிருந்து ஒன்று எடுத்திருக்க, அதுக்காக அதை வச்சுக்கடி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொடுத்துருக்கேன், அதுக்காக அவனுக்கு கொடுக்குறேன். இந்த படம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு சில நேரங்களில் சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம், சில நேரங்களில் வருத்தத்தை ஏற்படுத்தலாம். இது ரெண்டையும் அந்த தியேட்டருக்குள்ளேயே பார்த்துட்டு வெளியே வாங்க. கொஞ்சமா திட்டுங்க வருஷாவா. இப்ப என்னெல்லாம் நல்லா கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க. நான் ஏதாவது பேட்டி கொடுத்தேன் கீழே, அவ என்ன பூவா, அவ என்ன, அதுவும் சொல்லக்கூடாது. ஆக்சுவலா நிறைய கெட்ட, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு சம்படி ஐ ஃபீல் வெரி ஆர்கசமிக்கா எனக்கு நான் ஃபீல் பண்ணாரு. வெரி மேசோகிஸ்டிக் நான் ஆக்சுவலா. அந்த குழந்தைய கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தை ஒரு பெரிய வைரம். ஒருவேளை தமிழில் இந்தியாவில் முதல் ஆஸ்கார் அவ வாங்கலாம். ஒருவேளை அவருடைய அடுத்த படங்கள் நேஷனல் அவார்டு வாங்கலாம். வெற்றிமாறன் போல. அவன் ஏன் இந்த படத்தை சொல்லலாம்னு நீங்க பார்க்கணும். ஏன் சொல்றான்? அவன் ஏன் வந்து சார் ஓப்பன் பண்ணா ஒருத்தர் வரீங்க சார், அப்படியே ஆடுறீங்க சார், விசில் அடிக்கிறீங்க சார், 2 பொண்ணு உங்களை லவ் பண்ணுது சார், ஒரு அம்மா சென்டிமெண்ட் சார், அதுக்கப்புறம் மிஷ்கின் சார் படத்துல இருந்து வர மாதிரி ஒரு குத்துப்பாட்டு சார், அதுக்கப்புறம் வந்து ஒரு 300 பேர் அடிக்கிறீங்க சார், அப்புறம் சார் அப்புறம் எதுக்கு பாத்தீங்கன்னு தெரியாம வெளியே போயிடணும் சார் சொரிஞ்சுக்கிட்டே. இப்படி கதை பண்ணல. அவ என்ன பண்றான், என்ன முதல் கதை இருக்குல்ல, முதல் கதை வந்து முதல் குழந்தை மாதிரி. அது மோஸ்ட் ஆஃப் த டைம் சகல குழந்தைங்கள தான் வரும். ஆனா அந்த குழந்தைய ரொம்ப பத்திரமா, முதல் குழந்தை எந்த குழந்தை பெக்கணும்னு எடுத்து பெற்றிருக்கான் அந்த தாய். அந்த படம் ரிஸ்க் தான். அவதான் பெருந்தாய். ஏன்னா அவ சமூகத்தை ஏமாத்த வரல. சமூகத்துல அப்படி சுரண்டி கொடுத்து, அப்படியே வருடி கொடுத்து, அப்படியே எண்ணெயை வந்து அப்படியே இறகுல தொட்டு வருடி கொடுத்து நான் படத்தை ஹிட் பண்ணி, நான் அடுத்தது வந்து இதுல 25 லட்சம், அதான் 40 லட்சம், அடுத்தது 2 கோடி ரூபாய் போகணும் அப்படின்னு அவ என்ன இல்ல. அவ தன்னை சுருக்கி கொண்டு ஒரு நத்தை போல் சுருங்கி தன் வாழ்க்கைய முதல் நாள்ல இருந்து 32 வயசு வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு கேமரா வச்சு எடுத்திருக்கா. அதை அந்த எடிட்டர் அம்மா கட் பண்ணி 1 hour 55 நிமிஷம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. It was her own life or it was her own dearest friend's life. அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க.
எவ்வளவு மோசமான படங்களை நம்ம பார்க்கிறோம். அந்த படத்தை நம்ம குழந்தைங்களை கூட்டு பார்க்க முடியுமா? நம்ம மனைவியை கூட்டு போய் பார்க்க முடியுமா? நம்மளுடைய தங்கச்சியை கூட்டு போய் பார்க்க முடியுமா? எவ்வளவு விரசமான, எவ்வளவு மோசமான இந்த படத்திலும் விரசம் இருக்கிறது. அந்த விரசத்தில் விரதம் இருக்கிறது. அந்த விரசத்தில் தெய்வீகத்தன்மை இருக்கிறது. ஒரு குழந்தையினுடைய படத்தை நீங்க பாருங்க. இது ரொம்ப முக்கியமான படம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா நிறைய சாக்கடைகள் படங்கள் எடுக்கிற இடத்துல இது ஒரு சந்தன கட்டை. பத்திரிகையாளரை பத்தி என் படங்கள் கூட நான் கேட்டதில்லை. இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், இந்த படம் உங்களுக்கு பிடிக்காம போறோம். இட் டிபெண்ட்ஸ். ஆனா கொஞ்சம் மனதுல கொஞ்சம் ஈரத்தோட அந்த பெண்ணுடைய ஹானஸ்டியை பார்த்துட்டு ஏன் இந்த படம் எழுதணும் அவன் அப்படின்ற ஒரு ஹானஸ்டியை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்க எழுத்துல அந்த மையோடு சேர்ந்து கொஞ்சம் உதிரமும் வரும், கருணையும் வரும். இந்த படத்துக்கு 36 மார்க்காவது போடுங்க. இந்த படத்தை ஃபெயில் ஆக்கிறாதீங்க. என் படத்தெல்லாம் ஃபெயில் ஆக்குவாங்க, என்னால உரிமை இருக்கு. ஏன்னா நான் வந்துட்டேன். படத்தை வெற்றிமாறன் படத்தை ஃபெயில் ஆக்கலாம், அவனுக்கு வந்துட்டான். ஆனா என் குழந்தை, உங்களுடைய மகள் வர்ஷா, அவளை பத்திரமா பார்த்துக்கணும். தேங்க்யூ. ரொம்ப அமைதியா பேசிட்டேன்ல. ஓகே, அடுத்து நான் ஒரு ரிக்வெஸ்ட். இதுதான் கான்ட்ரவர்சி. இது வெற்றிக்கு ரொம்ப நாளா வாடிவாசல் வரணும் வரணும் வரணும்னு எதிர்பார்க்கிற ஒரு ஆடியன்ஸ்ல நான் ஒருத்தன். ஏன்னா கிட்டத்தட்ட 60 வருடங்கள் தமிழில் இலக்கியம் என்று கருதப்படுகிற ஒரு பொன்னியின் செல்வனுக்கு 60 வருஷத்துக்கு அப்புறம், 65 வருஷத்துக்கு அப்புறம் மணிரத்னம் சார் அதுக்கு உயிர் கொடுத்தார். உயிர் கொடுத்தாருன்னா அதுக்கு ஒரு வேற வெர்ஷன் ஆஃப் ஒரு மீடியத்தில் கொண்டு வந்து அது ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி விஷுவலா பிரசன்ட் பண்ணார். அந்த மாதிரி 60 வருஷமா என்று தமிழ்ல கருதப்படுகிற ஒரு கிளாசிக் என்று கருதப்படுகிற ஒரு வாடிவாசல், அதை எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வெற்றிமாறனுக்கும் சூர்யாக்கும் தானுசாருக்கும் வந்துச்சு. எனக்கு வெற்றிமாறனை பத்தி தெரியும். கடும் உழைப்புன்னு சொல்ல மாட்டேன், பெரும் உழைப்பாளி. கிட்டத்தட்ட ஒரு மேக்னஸ் உடைய உச்சத்தை போயிட்டு அப்படியே தொட்டு தொட்டு நக்கிட்டே வரும் ஒரு பெரிய படைப்பாளி. இஸ் நாட் சும்மா அப்படி இருக்க மாட்டான். எப்ப பண்ண என்ன புக்கு கேட்பேன்னா, he will read something about very politically very potentaன புக். he will never satisfy with rom-com. இதெல்லாம் அது பண்ண மாட்டான். ஸோ இந்த படம் வாடிவாசல் ஒரு கிளாசிக் அந்த தமிழில் கருதப்படுகிற ஒரு படம். கிரேட் புக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு வார் அண்ட் பீஸ் மாதிரி சொல்ல மாட்டேன். பட் இது தமிழ்ல வந்த ஒரு கிளாசிக். இந்த வாய்ப்பு இது வெற்றி கிடைச்சது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்படி இந்த படத்தை சூர்யா பண்ணும்போது ஒரு பெரும் அழகனவன் சூர்யா, ஒரு பெரிய அறிவாளி வெற்றிமாறன், ஒரு அழகனும் அறிவாளியும் சேர்ந்தா அந்த படம் எப்படி இருப்பாங்க. அந்த படத்தை வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். வெற்றிமாறனுடைய மிகச்சிறந்த படமாக வாடிவாசல் அமையும், சூர்யாவின் மிகச்சிறந்த படமாக வாடிவாசல் அமையும். இந்த மேடையில் அவர் சொல்றேன், நம்புறேன். சீக்கிரம் அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்காக நான் வெற்றியை தாழ்ந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டேஜ்ல ஏத்தும் போதே சொன்னேன்ல இந்த மாதிரி டஃப் ஆக்ட் டு ஃபாலோ அப்படின்னு. So you really do have a tough act to follow now. சாரி, தூக்க கலகத்துல ஒன்றும் பேச முடியல. ஆக்சுவலா நிறைய மறந்துட்டேன். அந்த ஹீரோயினா நடிச்சவங்க, அவங்க பேர் என்னமா, அஞ்சலி. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். There are places where she struggles, பிகாஸ் லாங்குவேஜ் வரல. நிறைய இடத்துல கஷ்டப்பட்டு இருக்கா அந்த பாப்பா.
ஆனால் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு பொட்டன்டான ஒரு ஒரு ஆக்டர் செக்ஷன், ஒரு ஆக்டர், நான் ஆக்டர் சொல்லக்கூடாது, ஆக்டர். அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே, இந்த படத்தில் பர்டிகுலராக எடிட்டர், அவங்களுடைய ஒர்க் வந்து இந்த எடிட்டிங்கை ஒரு ஆண் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெண்ணுடைய பார்வையில தான் அந்த எடிட்டிங். உட்காருமா. அந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருக்குமே, கேமராமேன் அந்த பையன், அதுக்கப்புறம் அம்மா. நான் வந்து எங்கள் ஊர் பாட்டுக்காரனை வந்து ஒரு 50 வாட்டி நான் பார்த்துருப்பேன். நான் யுத்தம் செய்ய எழுதி முடிச்சு யாரு ஹீரோ நான் கதை சொல்லி முடிச்சிட்டேன். அக்கோரம் சாருக்கு யாரு ஹீரோ, நாங்கள் பாண்டியர்கள் ராமராஜன் சொல்லிட்டேன். அவர் அங்கேயும் நெஞ்சில் கை வச்சு எதிர்ச்சிட்டாரு. நான் நிஜமாவே நான் வந்து ராமராஜன் தான் அந்த படம் எழுதினேன். ஏன் மதுரையிலேருந்து வர ஒரு டிடெக்டிவா இருக்கக்கூடாதா? மதுரையிலேருந்து ஓட்ட இங்கிலீஷ் பேசுறேன், நாம ஓட்ட இங்கிலீஷ் பேசுறேன், அவர் பேசக்கூடாதா? ஆனால் ப்ரொடியூசர் பயந்தார். சரி சார், அப்போ சேரன் சார் நான் அவங்க உட்காந்தாரு. அப்படிதான் சேரன் இருந்தார். உங்களை ரொம்ப நசிச்சிருக்கம்மா, இந்த படத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா. I think you used all your maybe 35 years you couldn't come actually. That gap made you a kind of a boiler actually, kind of ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லா நினைச்சிருந்தீங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சது, அதாவது இருக்கிறதுலே கஷ்டம் குடிகாரனோட குடிச்சிட்டு குடிக்காம இருக்குன்னு கண்ட்ரோல் பண்றதுதான் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. அந்த தாய் முழுக்க முழுக்க தான் 2 பக்கமும் இருவலைக்குள்ளி எறும்பு போல் கஷ்டப்பட்டுக்கிட்டே, இந்த பக்கம் ஒரு வீடு, இந்த பக்கம் குழந்தை, அதுக்குள்ள படுற கஷ்டத்தை ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா பண்ணீங்க. தேங்க்யூ. அதுக்கப்புறம் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் வந்து சரண்யா வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர்ஸ். என் படத்துல வந்து நான் ஏதாவது சின்ன சின்ன கேரக்டர் தான் எழுத முடியாது ஆக்சுவலி. ஒரு சின்ன கேரக்டர் கூட வந்து பண்ணுவான். அவ்வளோ ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஜென்யூனான ஹார்ட்டான இந்த படத்துல வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ். டப்பிங் நீ பண்ணிருக்கலாம், கொஞ்சம் தப்பா இங்கிலீஷ் பேச தெரியும், அதனால தான் வருஷம் கரெக்ட் பண்ணிட்டேன். அப்படியே அதில் புரிஞ்சிருச்சு ஆக்சுவலா. யாரும் நல்லா டப் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ்லாம் சரண்யா வாயில வந்து பேச வச்சிருக்காங்க. அதனால ரொம்ப தேங்க்ஸ். இந்த பாப்பா யார்? இந்த பாப்பா நீ ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்காங்க. இந்த இன்னைக்கு வந்து ஐ திங்க் ஷி ரூல் திஸ் ஸ்டேஜ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். பாரா மிஸ்கின் கிட்டலாம் காம்ப்ளிமெண்ட் வாங்குற லெவலுக்கு வந்துட்டேன் நான். அதுக்கும் தேங்க்ஸ் வெற்றி செட்டு சார் சொல்லணும், ஏன்னா அவர் தான் என்னை கூப்பிட்டு வந்தார். பட் வெற்றி சார் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ண, இந்த படத்தை ப்ரொடியூஸ்